இந்த வடக்கு கிழக்கு உட்பட இந்த நாட்டிலையும் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்துக்கான காரணம் இந்த 76 ஆண்டுகளாக சுதந்திரம் கிடைச்சதிலிருந்து 76 ஆண்டுகளாக நாட்டு மக்கள் இதுவரை காலம் மக்களை அரசியல்வாதிகள் நம்பி இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்பி இந்த 2 கட்சிகளையும் நம்பி வாக்களித்து ஏமாந்ததன் ஒரு விரக்தி ஏற்பட்டதன் காரணமாக ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் மக்கள் மத்தியில் ஜேவிபியும் பல விஷயங்களை மக்கள் மத்தியில் கூறிக்கொண்டு வந்தது. இதுவரை காலம் கேட்கல அதை பற்றி. ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை வந்தது தானே, அதுக்கு பிறகு மக்கள் சிந்திக்க வழிகிட்டாங்க. இந்த நாட்டில் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மக்கள் உணர வழிகிட்டாங்க. இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை, புதிய பாதை தேவை. அதுக்கு சரியான அமைப்பு, அவங்க கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக இந்த பாதை சரியான பாதை என்று மக்கள் உணர வழிகிட்டாங்க. ஒரு தரம் மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம், சொல்கிறது செய்வாங்களா, இந்த மாற்றத்தை கொடுத்து பார்ப்போமான்ற ஜனாதிபதியில் தென்பகுதியில் அதுக்கான மக்கள் வாக்களித்தாங்க. அதே நேரம் வடக்கிலேயும் ஓரளவு சாதாரணமான வாக்குகள் அதிகரித்தது. ஆனால் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையை பார்க்க வடக்கெல்லாம் அதிகரிப்பு வீதம் கூட மாற்றத்துக்கு எத்தனிச்சிருக்கிறாங்க. வடக்கிலேயும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அதன் நிமித்தமாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் யாழ் மாவட்ட கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலையும் பெரும்பாலான மக்கள் அன்றத்து சனக்க ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நம்பிக்கையோடு வச்சாங்க. செயற்பாட்டு நம்பிக்கை நிமித்தமாகவும் நாங்களும் ஒரு குடியில் சேர்த்து பயணித்து பார்ப்போம், ஒரு தரமாவது பயணித்து பார்ப்போம். இவர்களும் ஒரு அமைப்பு ரீதியான அமைப்பு, நாங்களும் ஒரு தரம் சந்தித்து இவர்களுக்கு கூடாகவே நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்து பார்ப்போம். எண்ணப்பாடு தோன்றிட்டு மக்கள் மத்தியில் இஞ்சத்திய எங்களோட என்பிபி பிரதிநிதிகளுக்கு கூடாகவே நாங்கள் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அதுக்கு மம்மனை தெரிவு செய்திருக்காங்க. இந்த தேர்தல் இந்த மாற்றத்தோட அந்த பொருளாதாரம் எந்த மாதிரி மேம்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பொருளாதாரம் பின்னடைஞ்சதுக்கு காரணத்தை தேடி பார்க்கணும். ஏனெண்டா பொருளாதாரம் பின்னடை தேசிய வேலையிலேயே இந்த பொருளாதார பின்னடைக்கான காரணம் இந்த அரசியல் கொள்கைகள், இதர காலங்களுக்கு கொள்கைகள் கோட்பாடுகள், இந்த செய்கிற ஊழல், லஞ்சம், வினைத்திறனின்மை, அரச நிறுவனங்கள் வினைத்திறனின்மை நடத்தாமை காரணமாக இந்த பொருளாதார பின்னடைவே காரணம். இந்த நாடு தெற்காசியாவில் சுதந்திரம் கிடைக்க பொருளாதாரமுடைய நாடு வந்து 2வது இருந்தது, ஜப்பானுக்கு அடுத்த இல்லையே. இதுக்கு பிறகு பார்த்தா நாங்கள் தேடி பார்த்தா நாட்டு மக்கள் எல்லாரும் பின்னுக்கு போயிருக்கோம், அரசியல்வாதிகள் எல்லாரும் முன்னுக்கு போயிருக்கோம். அது தமிழோ சிங்களமோ இல்லாமல் எல்லாரும் முன்னேறிகள் அரசியல்வாதி. இதுக்கான காரணம் அரசியல்வாதிகள் மக்களை பிரித்தாண்டு தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று பிரித்தாண்ட அரசியல் வரலாறு வாக்குப்பட்டியலுக்காக பிரித்தாண்டர். சிங்களவர் என்று வாக்களித்திருக்கார், தமிழருக்கு தமிழர் என்று வாக்களித்திருக்கிறார்கள், முஸ்லீமுக்கு முஸ்லீம் என்று வாக்களித்தார். அந்த தேர்தல் காலத்தில் அந்த டைமுக்கு மட்டும் தூண்டிவிட்டால் கண்ணு நாங்கள் வாக்களிப்போம். அதுக்கு பிறகு அந்த நிலை இல்லாமல் போயிட்டு அரசியல் எப்படி சிந்தனை இல்லை. இந்த மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் இனவாதம்ன்றது இந்த முறை குறைஞ்சிருக்கு. ஏன்னா மாத்திரை பிரதேசத்தில் எங்களோட தமிழ் வேட்பாளர்களால் நிறுத்தினாங்க. இந்த பேர் சரோஜா போல்ராஜ், அவள் 1,40,000 மேலே வாக்கெடுத்துப்பா 2ஆம் நிலைக்கு வந்துருக்கா. அது ஒரு தென்பகுதியில் ஏற்பட்ட மாற்றம். தமிழருக்கு வாக்கள் அது மாத்திரைன்றது கடை சிங்கள போக்கு இருந்த இடம். அதே ஒரு தமிழ் பிரதிக்கு கொடுக்குதல் செய்து இந்த நாட்டு இனவாதம் என்பது இல்லாமல் போய் புதியதொரு மனிதநேயம் கொண்ட சிந்தனை கொண்ட நாடாக ஒற்றை இலங்கையர்களாக சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். நல்லது. இப்போ தற்போது வடமாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன? வடமாநிலத்தில் பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் தென்பகுதியில் வேறு பிரச்சனை, வடமாநிலத்தில் தனித்துவமான பிரச்சனை இருக்குன்றது நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். என்னோட நாங்கள் 10 இடமாக தேவியில் பயணிச்சிருக்கிறோம். வடமாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். ரெண்டு அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இருக்க வேண்டும். அந்த பிரச்சனை இருந்தால் தான் அவர்கள் அதில் வாழ்வார்கள். சுருக்கமாக சொன்னால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் கடவுள்கிட்ட போய் வேண்டுவார்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகிட்ட மக்கள் வரணும் மட்டும் இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருந்தால் தான் அரசியல்வாதிகள்கிட்ட போவார்கள் என்பது எங்களுக்கு அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து மக்களுடைய பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. இந்த கண்டத்து சனக்கிற கொள்கையே அதுதான். மக்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்யத்தான் எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பிட்டு ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கணும். அதை மக்களுடைய பிரச்சனைகளை வச்சு போட்டு அரசியல் செய்யக்கூடாது. அது சிறந்த உதாரணம் பாதவெளி வீட்டில் அவர்கிட்ட ஊடக அறிக்கையில் ஆளுநரின் வேண்டுகோடு கணக்கு தான் முடிவிச்சப்பட்டிருக்கார். கட்சியின் பேரை பாவிக்கல, எங்களுக்கு சொல்லியிருக்கிற கட்சி தினாதிபதி பதவி. அப்போ நாங்கள் அந்த சிஸ்டத்தை கூட தான் வேலை செய்ய போகிறோம். கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விட்டு கட்சியிட்ட பேரை பாவிக்க போகிறது இல்லை. அது
சிஸ்டம் எப்படி இயங்குதோ அந்த சிஸ்டம் அதான் முறைமை மாற்றம் நாங்கள் சொல்கிறோம் தானே. அந்த முறைமை மாற்றத்தை கண்டிப்பாக செயல்வழியில் காட்டுவோம். நாங்கள் அர்ப்பணிப்புள்ள தியாகத்தை கண்டிப்பாக செய்ய இந்த மாற்றம் ஒன்று ஏற்படும். இன ஐக்கியம் ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த நாட்டில். இன ஐக்கியம் ஏற்பட்டால் தான் இந்த நாடு முன்னோரும் என்று திடமான அதே நேரம் மக்களுக்கு பிரிவினையை நீக்கி கொண்டு சந்த உணர்வுகளை கலைஞர்களுக்கான வேலை திட்டம் நடந்திருக்கு. பாலியல்துறையே கருத்துத்துறையில் இராணுவ கேம்பை எடுக்க சொல்லி உடனடியாக. இப்போ நாங்கள் பார்க்குறோம் மக்களில் இருக்கிற சந்தர்ப்பங்களை இல்லாமல் ஒடுங்குறதுனா எல்லாருக்கும் விரிசி ஒன்று கோடியானவர்களை வரக்கூடாது. இதற்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் குழப்பநிலை. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நாங்கள் நல்லூருக்கு போயிடுவோம். நல்லூரில் போய் ஆசீர்வாதம் அடுத்தது சேர்ச்சிக்கு போனாங்க. பாசிகள் சேர்ச்சியில் போய் ஆசீர்வாதம். அதே நேரம் பள்ளிவாசல் சென்றாங்க. பள்ளிவாசல் இருந்தாங்க. அதே நேரம் மோஸ்ட்லி பௌத்த கோயிலுக்கு போயிடுறாங்க. அது இன நல்லிக்கும் அடிப்படையில் நாங்களாக சேர்ந்து முடிவெடுத்தது கட்சியால் சொல்லிடுறேன். நாங்களாக ஜோதிச்சு நாங்கள் இதில் முதல் தடவை செய்ய நாங்கள் அதை கொண்டு வச்சுதான். அதில் ஒரு சிலர் அதை வெட்டி போட்டு இனவாதத்தை திரும்பியும் தூண்டி தூண்டி தங்களை வாழ்க்கை வந்து எப்படி அதிகம் பார்த்தா இப்போ எல்லாரும் மூன்று சேரணும் முடியும். இதுவரை காலம் மூன்று சேரணும் நினைக்கல. ஆனால் ஜேவிக்கு மூன்றாவது நாங்கள் எல்லாம் மூன்று சேர்த்து திருப்பி ஏதாவது நாங்கள் எங்களை ஐக்க வச்சுக்க முடியும். நாங்கள் தமிழ் தாய் வீட்டில் எல்லானே எங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குது. ஆனால் இந்த அரசியல்வாதியில் இருந்தவர்கள் எல்லாருமே கொடுக்க மையமானவர்கள். பெரும்பாலானவர் கொடுக்கலாம் மையமானவர். அன்றத்தோழர்கள் ஒன்று சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு அன்றத்தோழர் போயிட்டார் ஒரு வேலையாள் தேவையாது. தமிழ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் சிங்களம் தெரிஞ்சால் இப்போ எங்களோட ஃப்ரெண்டே சொல்கிறார் நான் கொடுக்குற தெரிஞ்சால இருக்கிறால நான் வேலைக்கு அனுப்புகிறேன் சொல்கிறார். அவர் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவரை தான் எனக்கு தேவை. அவரே நான் அதை கேட்டார்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட உணர்வை புரிஞ்சவர் தான் அந்த இடத்துக்கு வேலைக்கு தேவை. அவர் சொன்ன இப்போ இதெல்லாம் தேவைன்னா நான் எடுத்துருப்பேன். அங்கே இருந்து என்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவருக்கு தான் யாழ்ப்பாணத்தின் உணர்வு தெரியும். கொழும்பிலிருந்து வந்து இங்கே அரசியல் செய்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தின் உணர்வு தெரியாது. அதாவது பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம். இந்த வெற்றியில தமிழ் இளைஞர்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள போகிறீர்கள்? இந்த வெற்றி கிடைத்திற்கு தொடர்ச்சியாக இளைஞர்களை கண்டிப்பாக நாங்கள் மக்களை தக்க வைக்கிறது மக்களுக்கு உண்மையை செய்ய கண்டிப்பாக அவர்கள் எங்களோட இருப்பார்கள் நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா நாங்கள் அவர்கள் துரோகம் செய்து அவர்களை தூக்கி இருக்காங்க. தக்க வைக்கிறதுன்ற வசனமே ஒரு பிழையான விஷயம். ஒரு ஏமாத்துற மாதிரியான செயற்பாடு. நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பல. மக்களுக்கு உண்மையின் பக்கம் நின்று கொண்டு உண்மையை சொல்ல போகிறோம். உண்மையை செய்ய எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதை விட ஆதரவு கூட கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் தக்க வைக்கிற வசனம் என்றதே பிழையான வசனம். தக்க வைக்கிறதுன்றதே ஒரு என்ன சொல்றது ஏமாத்துது. நாங்கள் மக்களுக்கு உண்மையை செய்யப்படுறோம். மக்களோட மக்களாக நின்று உண்மையை செய்ய மக்களுக்கு ஆதரவு இன்னும் விதமான நம்பிக்கை. மீண்டும் இளைஞர்கள் வந்து பிரிவினைவாதத்துல பக்கம் திரும்புவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் பிரிவினைவாதத்துக்கு பக்கம் மக்கள் விரும்பி பிரிவினைவாதத்துக்கு போக வேண்டிய தமிழ் இளைஞர்கள். இந்த ஆட்சியாளர்கள் எடுத்த 84 ஆண்டு வாக்குப்பட்டி இருக்காங்க. யாழ்ப்பாண நூலகம் இருக்காங்க. 81 கலவரம் செய்தாங்க. இதால தான் தமிழ் மக்கள் ஒரு தனி அரசு நிறுவனத்துக்கு முடிவெடுத்தாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கோமே. விரும்பி ஒருத்தன் சாக விரும்ப மாட்டேன். இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு நிலைச்சு தீர்வு தர மாட்டாங்க. அதாவது நான் தனி அரசு நிறுவனம் மட்டும் வெளிக்கிட்டாங்க. இது வந்து விடுதலைப்புலிகள் மட்டும் போராடி கலை இயக்கங்கள் இருந்தாங்க. அது சந்தர்ப்பவாதத்துக்கு இடையாக கலை இயக்கங்கள் இல்லாமல் போயிடுது. ஒரு மட்டத்தில் அது போயிடுது. விடுதலைப்புலி இருந்தார். 2000 மௌனிக்கப்பட்டுச்சு. எல்லாம் அழிக்கப்பட்டார் நாடுகள் சேர்ந்து. இந்த நிமித்தமாக நாங்கள் நினைக்கிறோம் மக்களுக்கு உண்மையை தான் போட்ட போகிறோம். உண்மையை சொல்லி மக்களுக்கு அணிதிரங்க. வழக்கில் வந்து அபிவிருத்திக்கு வந்து இந்திய அரசாங்கம் எவ்வாறு இந்த உதவி செய்ய போகுது, அதை எவ்வாறு நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோம்? கண்டிப்பாக இன்றைக்கு முன்னே அரசாங்கத்தில் காவலை புனரமைப்பதற்கு காவலை கடன் உதவியாக கொடுத்தாங்க. இன்றைக்கு அது ஒரு நன்கொடையாக கொடுக்கறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. அதே எங்களுக்கு முதல் கிடைச்ச வெற்றி. அன்றத்து செயற்பாடு வந்து இந்தியாவுக்குமே பரவுதல் மக்கள் மத்தியில் அன்றத்தோட விஷயம் வந்து இந்தியா மக்களாலே கவரப்படுற விஷயமா இருக்கு. எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்தியா மக்கள் உண்மையை மக்கள் அணிதிரல்ல உண்மைக்கு போய் சொவிசாக்கார்கள் இந்தியா சமூகம். அதே நேரம் எங்களுக்கு இந்தியாவோட தான் கூடுதலான குழுக்கள் வாங்க செய்யப்படும் நாடு. அந்த நம்பிக்கையை தமிழ் மக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கையை உருவாக்குறோமோ, அந்த யாழ்ப்பாணத்தில் இந்த தமிழ் மக்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எவ்வாறு உண்மையை ஓட்டி கொண்டு நம்பிக்கை ஏற்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நம்பிக்கையை இந்திய அரசாங்கத்துக்கு மேல் நம்பிக்கையை கொடுக்குங்க. இதை விட இந்திய அரசாங்கம் உதவி செய்யும் திடமான நம்பிக்கை இருக்குது. அதோட வந்து அபிவிருத்தி பாதையில் வந்தால் புலம்பெயர் தமிழர்களை வந்து இந்த அபிவிருத்திக்கு வந்து நாங்கள் ஈடுபடுத்தலாம். கண்டிப்பாக இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் கறந்து விட்டு வாழ்கிற தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போனவர்கள் பல பணம் வச்சு பல இருக்குது.
ஒரு சில பெரிய பணக்காரராக இருக்கிற ஒட்டுமொத்த பணக்காரரையும் எடுத்துக்கொண்டா பல பணக்காரராக இருந்த தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே முதலீடு இல்லாது இதுக்கு முதல்ல எடுத்தாக்கள் அரசாங்கத்துக்கு கொமிஷன் கொடுத்து இதுகள் கொடுத்தா இங்கே முதலீடு இருக்காங்க. அது பார்த்தா இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு சில கையில் தான் இந்த வர்த்தகம் தாங்கள்லாம் ராஜாண்ட கோயில் இருக்கிறான் இந்த அரசாங்கம் விவசாயி. ஆனால் மற்றவர்கள் பெரும்பாலும் முதலீட பயன்படுறாங்க. முதலிட்டா என்ன நடக்கும்? தங்களை காசு பலம் போகும் அந்த நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஜேபிபி ஆட்சி அமைச்ச உடனே அவங்களுக்கு நம்பிக்கை ஒன்று ஏற்படுறது ஊடகங்களே பார்க்க நீ வரலாம் என்ற போர்வையில் இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையை நாங்கள் என்ன மெருகூட்டி கண்டிப்பாக புலம்பெயர் தேசம் விதேசத்தியோட பலர் முதலீடு அடிக்கிறார்கள். ஜனாதிபதி பதவியேற்றோடனே கிண்ணச்சியில் ஒரு முட்டை ஃபேக்ட்ரி போடுறது, முட்டை இலங்கை உண்டா சப்ளை செய்வது கேட்டுருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு விவசாயம் மித்தினை காணியிருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு வேணாம் விவசாயத்தை உற்பத்தி செய்வது. அப்படி இருந்தே கண்டிப்பாக முதலீடுகள் வரைக்கும் இந்த நிலையத்தில் வேலைவாய்ப்பு வரும். அதான் நாங்கள் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தொழில்துறை உருவாகி இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட இடத்துல அந்த வேலைவாய்ப்பு வரும் என்று நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அந்த நிலையம் ஏற்படும். அதே நேரம் இந்த உப்பளத்தை எடுத்துக்கணும் ஆனால் உப்பளம் இன்றைக்கு செயல் இடத்துல இன்றைக்கு 60% உப்பை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இதை நாங்கள் உண்மையாகவே ஒட்டுமொத்த இலங்கைக்கு முன்பு வேணும் உப்பை வீடு உற்பத்தி செய்யவே இருந்தால் அதுக்கு மேலதிகம் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இந்தியாவுக்கு ஜப்பான் இதுக்கு தேவைன்னு கனடாவுக்கு உப்பு தருவார், அமெரிக்காவுக்கு உப்பு தருவார். ஏன்னா ஐஸ் பாறை உற்பத்திக்கு அந்த ரோட்டில் ஐஸ் உற்பத்திக்கு உப்பு பயன்படுத்துகிறோம். அதை நாங்கள் ஏற்றுமதி செய்யவே இருந்தால் 4 பக்கம் கடலாள சொந்த நாடு 4 பக்கம் கடலாள சொந்த நாடு நாங்கள் 60 உப்பு இறக்குமதி செய்வோம். வெக்கக்கேடான விஷயம். என்ன காரணம்டா இந்த நாட்டில் இறக்குமதிகள் அதிகரிச்சது காரணம்டா கரங்கு பணம் பெறுவதற்காக அரசியல்வாதிகளால் இறக்குமதியை கூடுதலான நுகர்ந்தது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிற உங்களோட தொழிற்சாலைகள் இருக்கு வேண்டாம் அதுலேருந்து நீங்கள் கொமிஷன் கரங்கு பணம் பெறுவீங்களா? ஆனால் இறக்குமதி செய்த இலக்குவாக கரங்கு பணம் மறைமுகமாக இல்லாமல் அதனால தான் இந்த நாட்டில் இறக்குமதி ஏறிச்சது. அரசியல்வாதி உழைப்பதற்காக இறக்குமதிகளை ஊக்குவிச்சார்கள். இதான் நாட்டினுடைய கண்டிப்பாக எதிர்ஸ்டியோடைய கட்சியில் இருக்கு. தோழர் வரைக்கும் முதல் பால்வெட்டு குழுக்கள் அது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா அப்படி ஒரு இடம் அப்படியான அசம்பாவிதங்கள் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அன்றத்தோடவே கட்டளை செய்திருக்க நாங்கள் விடாவிட்டாலும் சில நடந்தால் உடனடியாக போலீஸார் அடுத்த எங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்கு. அந்த கட்டமைப்பை அவரை பின்பற்ற இன்றைக்கு அன்றத்தோட கொடுமையிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்க சாதாரண வீதி சமைக்கையில் 2 பேர் 2 வாகனங்கள் வீதி ரெட்லைட் இருக்கீங்க அவர் 2 பேர். அப்போ அவர் வந்து சட்டத்தை தானும் பின்பற்றணும். தான் பின்பற்றாமல் மக்களை பின்பற்றினா மக்கள் பின்பற்ற மாட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் வாழ்வெட்டுகளுக்கு இளைஞர்கள் இலக்காயிருக்கார், போதைப்பொருளுக்கு இலக்காயிருக்கார். காரணம் தொழில்துறை ஒரு ஒன்று இல்லாத காரணத்தில் இந்த இதுகளுக்கு இலக்காயிருக்கார். கண்டிப்பாக எங்கள் ஆட்சியில் அகத்தோடு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாட்டில் போதைப்பொருள் இல்லாமல் ஆக்குவோம், ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவோம். எங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. வடபகுதி இளைஞர் என்ற வகையிலே கண்டிப்பாக தமிழ் உணர்வை நாங்கள் உலகத்துக்கு காட்டுவோம். ஏனென்றால் எங்கள் அரசியல்வாதிகள் தமிழ் உணர்வு தமிழ் உணர்வு அழிச்ச வரலாறு தான். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் 2010 காலத்தில் 9 காலம் இருக்கு. ஒரு அடுத்த வருஷம் முதலாகி இன்றைக்கு 6 எங்கே போய்கொண்டு தமிழை இப்போ எங்கே போகுது அரசியல்வாதிகளுக்கு சொல்லி இருப்பு அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கொடுமையானது. அவற்றை பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிச்சிருக்காரு இல்லாட்டி. அப்போ தமிழற்ற உணர்வை புரிஞ்சவன் தான் இங்கே இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக 10 வருஷமாக தமிழ் உணர்வை புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சவடைய என்ன புரியோன்னு நினைக்கிறோம். இல்லை மக்களோட பழகுடன் தான் அவர்களை கண்டிப்பாக தமிழ் உணர்வை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு தமிழ் உணர்வுட்டா என்னென்று எங்களுக்கு தெரியும். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் மேலதூக்க கல்வியை மேலதூக்க எல்லாத்தையும் தூக்கிக்க தமிழற்ற உணர்வு உலகத்துக்கு தெரியும். இதுதான் இந்த உணர்வை நாங்கள் மேலும் உலகத்துக்கு பரப்புவோம். கண்டிப்பாக தமிழ் உணர்வை வளர்ப்போம். தமிழர் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து இந்த காணி பிரச்சனை, ஈரான் விடுவித்த மாதிரி வேறு இடங்களில் விடுவிக்க வேண்டியிருக்கிற பிரச்சனைகள், இப்படியான தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் குறுகிய கால திட்டம், நடுத்தர கால தீர்வு, நீண்ட கால தீர்வு என்ற அடிப்படையில் என்ன? கண்டிப்பாக காணி பிரச்சனை, ஈரான் அந்த யுத்த காலத்தில் இன்றைக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்து இப்போ தானே அமைச்சர் ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக காணி பிரச்சனை எடுத்த மாதிரி தொடர்ச்சியாக எடுப்பாங்க. அதான் எடுத்து பதவியே அடுத்த நாளே நடக்குதுண்டா நம்பிக்கை இன்னும் மக்களுக்கு அதே இருக்கு. இன்னும் ஒருத்தருங்கள் எல்லாம் நடக்கும். நாங்கள் சொல்றோம் இல்லை செயல்ல செய்வோம். எங்களுக்கு சொல்லி இருக்குது மற்றவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் அதை செயல்ல காட்டுவோம். செயல்ல செய்ய என்ன மாதிரி இருக்கும் அந்த செயலை தான் செய்கிறதுக்கு நாங்கள் 21ஆம் தேதி பதவி ஏற்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு உறவு பாடமாக இருக்க போகிறோம்.
தென்பகுதி மக்களுக்கு இஞ்சத்தை உணர்வா கடற்கரை பாலமாக நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம். அதே நேரம் அந்த உணர்வை புரிவாங்க சிங்கள மக்கள். வேறு 3 ஆசனம் பிடிச்சோன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம், தென்பகுதியில் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு நண்பர்கள் நடந்துக்கிறோம் 3 ஆசனம் நிற்கவே இல்லை. அப்போ அவங்களே தீர்வு கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு சிறந்த ஒரு நல்ல விமோச்சனமான இதை ஏற்படுத்தணும். அதுக்காக அவங்களை ஒத்துழைப்பாங்க, அனைத்து மக்களும் ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக எமது ஆட்சியில் இந்த நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை படம் காட்ட போகிறோம். எப்படி சொன்னால் அதில் போய் நாங்கள் படம் காட்ட போகிறோம். இல்லை மக்கள் நல்லதோடு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை அரசியல் செய்யாது, அரசியல் செய்யாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களோட பிரச்சனைகளை உணர்ந்து மக்களோட பிரச்சனை மக்களை காணி மக்களிடம் கையளிப்போம் கூறிக்கொள்வோம். நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். ஆனால் செயல் வீரர்கள் ஆயிருப்போம். 5 இடத்துல அந்த செயல் வீரர் என்ன தெரிய வரும். தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தேசிய மக்கள் சக்தியாக என்ற கட்சி நீண்ட நிலைக்கு இதை விட எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக பேரிய வெற்றிகளை இந்த மாநிலத்தை பெற்றுக்கொண்டு எங்களை தொழில்துறைகளை முன்னேறி கட்டிகளை முன்னேற்று தமிழ் மக்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதற்கான அனைத்து ஆணைகளையும் பிரதேச சபையில் ஆணையிலிருந்து மாகாண சபையிடம் முழுமையான ஆணையை நாங்கள் பெற்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் உங்களோட தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அமைச்சர் கடத்தல் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய யார்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று